சாம்பிளுக்கு ஒருத்தவங்களுக்கு விதி எப்படி வேலை செய்யுன்றதை இங்கே பார்க்குறேன் பாருங்கள். இவங்களுக்கு லக்கணம், உடல், மனம், உயிர். இதை நாம் கணிக்கணும்னா எத்தனை கட்டத்தோட தொடர்பு இருக்குன்னு பாருங்கள். அங்கே சூரியன், புதன் அப்படின்றது உட்காந்துருக்காங்க. லக்கணத்தோட அதிபதி குரு. அப்போ அந்த அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு? 8ஆம் வீட்டில். அப்போ 1க்கும் 8க்கும் கனெக்ஷனு. அடுத்து அங்கே புதன் உட்காந்துருக்காங்க. அவங்க 4ஆம் வீடு ப்ளஸ் 7ஆம் வீட்டோட அதிபதி. அப்போது 1, 8, 4, 7 அப்படின்றதோட கனெக்ட் ஆகுது. இன்னொன்று சூரியன் உட்காந்துருக்கு. சூரியன் அப்படின்றது 6ஆம் வீட்டு அதிபதி. 6ஆம் வீட்டில் சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்காங்க. இங்கே 7ஆம் வீட்டில் சனி, செவ்வாய். சனி அப்படிங்கிறது இங்கே 11, 12ஆம் வீட்டோட தொடர்பு இருக்குது. செவ்வாய் அப்படின்றது 2ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டோட தொடர்பு இருக்குது. அப்போ 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 11, 12 இத்தனை வீடுகளோட நம்ம கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. இதோட தொடர்பு கொண்டு தான் அவருடைய சிந்தனை, செயல், அந்த உடல் வலிமை அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன நிகழ்வுகள் எப்பப்போ நடக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.